வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு புது டேக்ஸை வந்து அமலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து கார்களோட விலை வந்து முன்பு இருந்ததை விட இப்போ வந்து கம்மியாயிருக்கு. அது வந்து சின்ன கார்கள் அப்படின்னு நம்ம வந்து போனோன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். விலை குறைப்பு அப்படிங்கிறது அதிகமாக வந்து கிடைக்கும். பெரிய கார்கள் அப்படின்னு போகிறப்ப ஓரளவுக்கு வந்து விலை வந்து குறைய வாய்ப்பு வந்து இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாகவே இப்போ போயிட்டு கார் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் தான். டேக்ஸ் கம்மியாகிறதுனால ஓவரால் ப்ரைஸும் நமக்கு வந்து கம்மியாகும். இன்னொரு புறம் ஃபெஸ்டிவல் டைம் வந்து வரப்போகுது, தீபாவளி வந்து வரப்போகுது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வருது அப்படின்னாலே எல்லா நிறுவனங்களும் புது மாடல் வந்து லான்ச் பண்ணுவாங்க, ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுப்பாங்க, எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த சமயத்தில் போயிட்டு நம்ம வந்து கார் வாங்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக கம்மியான விலையில் நம்மளால் வந்து கார் வாங்க முடியும். இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து எந்தெந்த கார் மாடலுக்கு எவ்வளோ வந்து குறையுது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முன்னாடி ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு டைம் கொண்டு வந்தப்போ 4 ஸ்லாட் வந்து வச்சுருந்தாங்க. 5%, 12%, 18%, 28% அப்படின்னு. அதில் 28% கேட்டகரியில் தான் கார்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து ரிவைஸ் பண்ணி ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து 2 ஸ்லாட் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து 5%, இன்னொன்று வந்து 18%. மேஜராகவே பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் மட்டும் இல்லாமல் மற்ற துறையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி 5% மற்றும் 18% அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. சில ஆடம்பர பொருட்கள், நம்ம கார்கள் பற்றி பேசுகிறப்ப 1500 சிசி அந்த ரேஞ்சில் வரக்கூடிய கார்களுக்கு மட்டும் 40% அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து விதிச்சிருக்காங்க. 40% வந்து டேக்ஸ் போட்டாலுமே கூட முன்னாடி இருந்த ப்ரைஸை விட இப்போ வந்திருக்கக்கூடிய புது டேக்ஸ் படி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல கார்கள் எடுத்துக்கிட்டோன்னா பெட்ரோல் காராக இருக்கட்டும், சிஎன்ஜி காராக இருக்கட்டும், எல்பிஜி காராக இருக்கட்டும், டீசல் சேர்க்கல, பெட்ரோல், சிஎன்ஜி, எல்பிஜி இது மூணுக்கும் சிசி அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா 1200 சிசிக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி சைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 4000 mmக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்களுக்கு முன்னாடி இந்த பழைய ஜிஎஸ்டி வந்து 28% வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க, 1% செஸ் வந்து போடுவாங்க. டோட்டலாக 29% டேக்ஸு முன்னாடி நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ புதிய டேக்ஸ் வந்த பிறகு 18% மாறி இருக்கு. ஜிஎஸ்டி மற்றும் செஸ் ரெண்டுமே சேர்த்து 18% தான். அப்போ முன்னாடி இருந்ததை விட ஒரு 11% நமக்கு வந்து டேக்ஸ் வந்து குறையுது. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்குறோன்னா 1,10,000 வரைக்கும் விலை வந்து நமக்கு வந்து குறையும். இப்போ இதில் எந்தெந்த மாதிரி கார்கள்லாம் வரும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆல்டோ K10 வரும், ஷிஃப்ட் வரும். மாருதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சின்ன கார்கள் எல்லாமே இந்த கேட்டகரி 1200 சிசிக்குள்ளே வந்துடும். ஹுண்டாய் போனோன்னா i10 நியோஸ் வந்து இருக்குது, i20 இருக்குது, டாட்டாவில் வந்து டியாகோ இருக்குது. இப்போ இந்த மாதிரி கார்கள் எல்லாத்துக்குமே ஒரு 8 லட்சத்துக்கு வாங்குறோன்னா கிட்டத்தட்ட 80,000 82,000 83,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து குறையும். 10 லட்சத்துக்கு வாங்குறோன்னா 1,10,000 வரைக்கும் நமக்கு வந்து விலை வந்து குறையும். அடுத்து வந்து டீசல் கார்களை பொறுத்த வரைக்கும் 1500 சிசிக்குள்ளே இருக்கணும், 4000 mm சைஸுக்குள்ளே லென்த்து வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்களுக்கு முன்னாடி இருந்த பழைய டேக்ஸ் வந்து 31% வந்து போட்டாங்க. 28% வந்து ஜிஎஸ்டி, 3% வந்து செஸ் வந்து போடுவாங்க. டோட்டலாக 31% வந்து முன்னாடி போட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தோன்னா 18% வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ 13% டேக்ஸ் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. சின்ன கார்களில் டீசல் வந்து சில பிராண்டு மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ட்ராஸில் டீசல் வந்து இருக்குது, வென்யூவில் டீசல் வந்து இருக்குது, சோனட்டில் டீசல் இருக்குது. இந்த மாதிரி கார்களுக்கு ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறோன்னா 1,30,000 கிட்ட விலை நமக்கு வந்து கம்மியாகும். அப்போ வந்து சின்ன கார்கள் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் தான். அது பெட்ரோல் எடுத்தாலும் டீசல் எடுத்தாலுமே நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு போனோன்னா முன்னாடி வந்து 5% இருந்துச்சு, இப்போவும் அதே 5% வந்து கண்டினியூ ஆகுது. அப்போ வந்து எலக்ட்ரிக்கில் முன்னாடியே டேக்ஸ் வந்து கம்மியாக கொடுத்த காரணத்தினால எலக்ட்ரிக்கை எந்த விதமான சேஞ்சும் வந்து பண்ணலை. இப்போ இதை தாண்டி வந்து சிசி அதிகமாக இருக்கக்கூடிய கார்கள்னு பார்த்தோன்னா பெட்ரோல் கார் எடுத்துக்கிட்டோன்னா 1200 சிசிலேருந்து 1500 சிசி இந்த ரேஞ்சில் வரக்கூடிய கார்களுக்கு முன்னாடி இருந்த பழைய டேக்ஸ் வந்து 45% வந்து போட்டாங்க, ஜிஎஸ்டி செஸ் எல்லாம் சேர்த்து. பட் இப்போ 40% மட்டும்தான். அப்போ எப்படி பார்த்தாலுமே 5% வந்து குறையுது. அப்போ ஒரு 10 லட்சத்துக்கு கார் வாங்குகிறோம் அப்படின்னா 50,000 வரைக்கும் விலை வந்து கம்மியாகும். அப்போ அந்த 1600லேருந்து 1500 சிசி கேட்டகரியில் வரக்கூடிய கார்கள்னு பார்த்தோன்னா மாருதியில் பிரெஸா இருக்குது, XL6 இருக்குது, ஹோண்டாய் கிரெட்டா இருக்குது, ஹோண்டா சிட்டி இருக்குது. இந்த மாதிரி கார்கள் எல்லாமே அந்த கேட்டகரியில் வந்துடும். அடுத்ததாக டீசல் கார்கள் 1500 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கார்களுக்குமே
டேக்ஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா முன்னாடி 48%, ஜிஎஸ்டி 28 வந்துடும், 20% வந்து செஸ் வந்துடும், ரெண்டும் சேர்த்து 48 போட்டாங்க. இப்போ வந்து 40 குறைஞ்சிருக்கு. அப்போ 8% வந்து நமக்கு குறையுது. அப்போ ஒரு 10 லட்சத்துக்கு கார் வாங்குறோன்னா 80,000 வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இப்போ இந்த 1500 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய டீசல் கார்கள்னு பார்த்தோன்னா டாட்டாவில் ஹரியர் இருக்குது, டாட்டா சஃபாரி இருக்குது, ஸ்கார்பியோ என் இருக்குது, XUV 700 இருக்குது. இந்த மாதிரி கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும். எல்லாமே வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து குறைய போகுது. அப்போ எப்படி பார்த்தாலுமே சின்ன கார் வாங்கினாலுமே இல்லை பெரிய கார் வாங்கினாலுமே எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. சின்ன கார் வாங்கினோன்னா பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும், பெரிய கார் வாங்கினோன்னா அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த தீபாவளிக்கு வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த விலை குறைப்பு நடக்கிற இந்த சமயத்தில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு புறம் வந்து ஜென்ரலாகவே ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சுனாவே ஃபெஸ்டிவல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து இப்போ போய் கார் எடுக்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ கார்கள் தாண்டி பைக்குக்கும் பார்த்தோன்னா 350 சிசிக்கு கீழே வரக்கூடிய பைக்குகளுக்கு பழைய டேக்ஸ் வந்து 28% இருந்துச்சு. இப்போ புதுசாக போடுறப்ப 18% கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 10% டேக்ஸ் நமக்கு வந்து குறையுது. ஒரு 1 லட்சத்துக்கு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா 10,000 வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். பெரும்பாலான பைக்ஸ் இந்தியாவில் வந்து மேஜராக நல்லா போயிட்டு இருக்க பைக்ஸ் எல்லாமே 350 சிசி கீழே தான் வந்து வரும். அப்போ எல்லா பைக்கோட விலையுமே ஒரு 10,000 குறைய போகுது. அதே 350 சிசிக்கு மேலே ஒரு பைக் வாங்குகிறோம், ராயல் என்ஃபீல்டில் நம்ம வந்து ஹிமாலயன் வாங்குகிறோம், ஸ்க்ராம் வாங்குகிறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிராண்டு பைக் 350 சிசிக்கு மேலே வாங்கினோன்னா பழைய டேக்ஸ் பார்த்திங்கன்னா 31% இருந்துச்சு, 28% ஜிஎஸ்டி, 3% வந்து செஸ் போட்டு 31% இருந்துச்சு. இப்போ புதிய டேக்ஸ் வந்து 40% மாறி இருக்கு. இப்போ 31லேருந்து 40 அதிகரிச்சிருக்கு. அப்போ 9% வந்து டேக்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்கணும். அப்போ 350 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக் வாங்குறோன்னா 1 லட்சத்துக்கு 9,000 அதிகம் கொடுப்போம். 350 சிசி அப்படின்னாலே எப்படி 2 லட்சத்துக்கு மேலே தான் போகும். அப்போ 350 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்ஸ் எல்லாமே குறைஞ்சது 18,000 மேலே விலை வந்து அதிகரிக்க போகுது. இப்போ இந்த புதிய டேக்ஸ் நடைமுறை அப்படிங்கிறது செப்டம்பர் 22 நடைமுறைக்கு வந்துடும் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 350 சிசிக்கு மேலே பைக் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செப்டம்பர் 22 முன்னாடியே பைக்கை வாங்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியான விலையிலே நீங்கள் வந்து வாங்க முடியும். இல்லை நீங்கள் வந்து கார் வாங்க போகிறீங்க, 350 சிசி கீழே பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் 22 அப்புறம் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து முழு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன அப்டேட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ டாடா நிறுவனம் தான் எலக்ட்ரிக் கார்கள்னு பார்க்குறப்ப தொடர்ந்து நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. இந்திய நிறுவனம் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இருந்தாலும் வந்து டாட்டாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இப்போ வந்து எம்ஜி நிறுவனமும் உள்ளே வந்திருக்காங்க. எம்ஜி வந்து 2019 இந்தியாவில் வந்து இருக்காங்க. பட் இருந்தாலுமே எம்ஜி கார்களுக்கு தொடர்ந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு. ஏன்னா விலை கம்மியான பட்ஜெட் அந்த கேட்டகரியில் கோமெட் வந்து வச்சுருக்காங்க. இந்த சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் கோமெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈஸியாக பார்க் பண்ணலாம், ஒரு சிக்னலில் ஈஸியாக வந்து போகலாம். அதனால் கோமெட் இப்போ ஒரு 2 வீலரில் 2 பேர் 3 பேர் பேக்கோட போகிறதுக்கு பதிலாக காரில் கோமெட்டில் வந்து போயிடலாம். அப்போ கோமெட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. கோமெட்டை தொடர்ந்து வின்ஸ்டருக்கு வந்து எக்கச்சக்க வரவேற்புங்க. ஏன்னா வின்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் செப்டம்பரில் தான் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு 10-11 மாதம் ஆயிருக்கு. இந்த இடைப்பட்ட பீரியடில் 41,000க்கும் மேற்பட்ட கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து 11 மாதமாக கண்டினியூஸாக நல்ல சேல் வந்து கிடச்சிட்ருக்கு. ஆவரேஜாக மாதம் 4,000 கார்கள் கிட்ட அவங்க வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. டாட்டாவுக்கு அடுத்து 2வது இடத்துல இப்போதைக்கு எம்ஜி நிறுவனம் தான் வந்து இருக்காங்க. அடுத்து வின்ஸ்டர் மாதிரியே இன்னொரு விலை கம்மியான ஒரு மாடலையும் விற்பனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா டாட்டாவையே பீட் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பட் அந்த அளவுக்கு டாடா மோட்டார்ஸ் விட மாட்டாங்க. அடுத்தது ஃபேஸ் லிஃப்ட் அவங்களும் நெக்ஸானில் வச்சுருக்காங்க, நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இப்போதைக்கு வந்து எலக்ட்ரிக்கில் இந்திய நிறுவனமான டாட்டாவுக்கு டஃப் கொடுக்கறது எம்ஜி நிறுவனம் வந்து கடுமையான ஒரு டஃப்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க. நன்றி.